ஒரு அரசனுக்கு வயசாயிருது. அடுத்து நாட்டை தன்னோட 3 மகன்ல ஒரு மகனுக்கு கொடுக்கணும். 3 பேருக்குள்ள சண்டை. விதிப்படி பார்த்தா மூத்தவன் தான் கொடுக்கணும். ஆனா 2 தம்பிகளும் சண்டை போடுறாங்க. நாங்க தான் ராஜாவா இருக்கணும், ராஜா அரசனாகும் அரசனாகும். ராமாயண கதை மாதிரி அதுல வர்ற ராமன் லட்சுமணன் மாதிரி எல்லாரும் ராமன் லட்சுமணன் இருக்கிறது இல்லை. அண்ணன் தம்பி சண்டை சகஜம்தான், போட்டு வரைக்கும் போகுது. அப்படி இந்த அரசர் வீட்லயும் சண்டை. நாங்க தான் அடுத்த மன்னர் ஆகணும். அப்ப 3 பசங்களையும் கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நான் ராஜ்யத்தை கொடுப்பேன், இந்த நாட்டை ஆள்றதுக்கான தகுதி இருக்குது அப்படி சொல்றாரு. சரிப்பா அப்படின்றாங்க 3 பேர். இந்த கையில கொஞ்சம் காசை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான, ஒரு ஏழைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு, நீங்க என்னென்ன வாங்கணுமோ வாங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நீங்க வாங்கிட்டு வர பொருளை நான் பார்க்க மாட்டேன், நீங்க காமிக்கணும் அவசியம் இல்லை, நானும் பார்க்கவே மாட்டேன். ஆனா எந்த ஏழைக்கு கொடுக்கணுன்றதை நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. மூத்த அண்ணன் போறான், போய் சந்தையில போய் ஒரு வாரத்துக்கு தேவையான அந்த அரிசி, பருப்பு, காய்கறி, தானியங்கள் என்னென்ன வாங்கணுமோ பழங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். காசு கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு மூடையா கட்டிட்டு வர்றோம். இந்த 2வது தம்பி என்ன பண்றான், ஏழை தானே, காசை பையில போட்டு மெத்த பெருச திங்க போறாங்கன்ட்டு ஒரு காவலாளியை கூப்பிட்டு தோட்டத்துல இருக்கிற கீழே சிந்தி கிடக்கிற பழங்கள் இருக்கிற அப்புறம் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்றான். அதை சேர்த்து வச்சுக்கிறான். 3வது அதோட மோசம், குடிகான வேலை. அதனால என்ன பண்றேன், பார்த்தேன் எல்லாம் பணம் போனா தண்ணி அடிக்க வச்சு கொஞ்சம் உள்ள போட்டுட்டு பின்னாடி தானிய கணக்குல குப்பை தானியங்கள் இருக்கு, ஒரு காவலியில கூப்பிட்டான். தேவையில்லாத கழிவு தானியங்கள் இருக்கு, அப்புறம் மூட்டையை கட்டுறப்போ அப்படின்னு கட்டிருந்து அதை கட்டு வரான். இந்த 3 பேரும் 3 மூட்டையை எடுத்துட்டு அந்த சொன்ன நாள்ல அப்பா கிட்ட வராங்கப்பா, இது மாதிரி நாங்க ஒரு ஏழைக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான உணவுகள்லாம் கொண்டு வந்துருக்கோம் இல்லையா, நீங்க எங்கிட்ட காமிக்க வேணாம், என்ன உணவும் காமிக்க வேண்டாம், இப்ப எந்த ஏழைக்கு கொடுக்கணும்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் கொடுக்க போறேன். அப்பா சொல்றாரு, அந்த ஏழை வேறு யாரும் இல்ல, நீங்க 3 பேரும் தான். நீங்க என்னென்ன கொண்டு வந்தீங்களோ அது ஒரு வாரம் அதான் உங்களுக்கான சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ராஜா. எப்படி ட்விஸ்ட் நல்லா இருக்குல்ல. அண்ணன் சந்தோஷமாயிடுறான், நான் என்ன சாப்பிடுவேனோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் வாங்கியிருக்கிறேன், அதனால எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஒரு வாரம் மஜாவா ஜாலியா என்ஜாய் பண்றான். இந்த 2 பசங்க ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த சமயமே ஐயா அப்பான்னு காலில் விழுந்துறாங்க, மன்னிச்சிருப்பா தப்பு பண்ணிட்டோம். என்னடானா மீளே குட்டுறாங்க, அவர் வாக்கு வரும்ல, மீளே குட்டுறாங்க. அழுகுன பழங்கள் 2வது தம்பி, 3வது மீனா குப்பைகள். மன்னருக்கு ஆப்ஷன் கிளீனா தெரிஞ்சிருது. ராஜ்யத்தை மூத்தவன்ட்ட கொடுத்து, தன்னை போலவே எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒருவன் தான் அரசனாக முடியும். நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதே மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தன்னை விட தாழ்வானவர்கள் இவர்கள் நினைக்க மாட்டான். அவன் தான் சிறந்த அரசன். எல்லா மனிதனுக்கும் இந்த ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அது அரசனாக கூடியவனுக்கு அந்த தகுதி இன்னும் அதிகமாகவே இருக்க வேண்டும், அந்த சிந்தனை இன்னும் அதிகமாகவே இருக்க வேண்டும் என்று அந்த ராஜ்யத்தை மூத்த பையன் கொடுத்துட்டார். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.